செங்கல்பட்டு மாவட்டம் பாபுராயன்பேட்டில் இருக்கிற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்துல தாங்க இருக்கும். 16ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு காலத்துல கட்டப்பட்டதுதான் இந்த பெருமாள் கோயிலானது. மாபெரும் பெருமாள் கோயில்னே இதை சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 நுழைவாயில்கள் வந்து பாத்தீங்கன்னா 5 அடுக்கு கொண்டு மிகப்பெரிய அளவுல இருக்குங்க. இந்த கோயிலோட சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா 16 ஏக்கர்ல இதோட மதில் சுவர் வந்து முழுக்க செங்கற்களாலே வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த மதில் சுவரானது முழுக்கவே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலானது சில காலங்கள் வந்து வழிபடாமலே இருந்திருக்காங்க. இப்பதான் கடந்த ஒரு 10-11 வருடத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2013 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்களும் பக்தர்களும் சேர்ந்து வழிபட தொடங்கியிருக்காங்க. இப்ப அறநிலைத்துறை வசம் இருக்கிறதுனால தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை பூஜையானது காலையில 8 மணிக்கு நடக்குது. வேற யாரும் வந்தீங்கன்னா மற்ற நேரங்கள்ல இங்க வந்து பூஜை செய்யற ஐயா இருக்க மாட்டாங்க. அதனால காலை நேரங்கள்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலோட இதை பார்க்கலாம். இந்த கோயில காணொலி போடக்கூடிய முழுக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில போடக்கூடியவங்க முழுக்க சிதலம் அடைஞ்சிருக்கிறதே போறீங்க. ஆனா இந்த கோவில்ல தினமும் வழிபாடு நடக்குதுங்கிறத யாருமே சொல்லல. அதை சொல்றதுக்காகவே இந்த காணொலியானதை நம்ம போடுறோம். அது மட்டும் இல்லாம அறநிலைத்துறையானவங்க இந்த கோவில கூடிய விரைவில் வந்து புறநமைக்க போறாங்க. அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து திட்டமிடுதல் வந்து நடந்துட்டு இருக்கிறத நம்மளே பார்த்தோம். ஊர் மக்களும் ரொம்ப நம்பிக்கையா சொன்னாங்க. அதிகபட்சமா இந்த வேலையை கூடிய விரைவிலே வந்து அறநிலைத்துறை அவங்க கட்டி முடிச்சிருவாங்க அப்படின்னு. ஆனா கட்டி முடிச்சான அந்த கோவிலானது மாபெரும் ஒரு கோவிலா தான் இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா முதல் நுழைவாயிலுக்கும் 2ஆம் நுழைவாயிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 அடி வந்து பாத்தீங்கன்னா இடைவெளி இருக்குங்க. அப்ப இந்த கோவிலோட அளவை நீங்களே பாத்தீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த கோவில தினந்தோறும் விளக்கேற்றுறாங்கிறத சொல்லுங்க. நன்றி.